ஏதோ என் மூளை கெட்டுற மாதிரி நானே ஒரு ஐடியா பண்ணி ஐ லவ் யூ சொல்லிருப்பேன். நீ என்னமோ லவ் ப்ரொபோசல்ல PhD வாங்கின மாதிரி பிளான் போட்டு கொடுத்து நான் போய் மொட்டை மாடியில ஊருக்கே தெரியற மாதிரி ஐ லவ் யூன்னு கத்தி யூச்சா. செருப்புங்கிறது கால்ல போடுறது அதெல்லாம் எடுக்க கூடாது. சொன்னா கேளு. இது பாரு ஹாசினி, நான் உனக்கு உதவிதான் பண்ணேன். உதவி பண்ணங்கள செருப்பால் அடிக்கிறது ரொம்ப தப்பு. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ. ஐயோ மனசாட்சியே நான் தானே. யாய் நில்லு, ஓடாத 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 நில்லு. ஐய் ஒழுங்கா நில்லுடி நில்லு. ஐயோ அம்மா, என்னை யாராவது காப்பாத்துங்களே ப்ளீஸ். அடிங்க நிக்க புரியலையா? நில்லுடி. நீயா நின்னா 2 அடிதான். நானா புடிச்சா தலையில இருந்து கால் வரைக்கும் ரவுண்ட் கட்டி அடிப்பேன். ஐயோ என்னை காப்பாத்துங்க. உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடலான்னு ஏய் நில்லு 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 நில்லு. ஐயே ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கா? இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துறேன். நீ சத்தியமா விட மாட்டேன். ஒலிம்பிக்ல ஏதாவது கலந்துக்க போறாளோ? ஜப்பானுக்குள்ள போணும். நில்றி நில்லு. क्या हुआ ये लड़की की? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நைட் பார்த்தா பூவெல்லாம் போட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு தனியா சுத்திட்டு இருக்கா. ஓ இதான் சுத்தி சுத்தி வர்றதோ? நான் மட்டும் உங்க வந்து ஐயோ எல்லாம் இம்போர்ட்டட் டீ குட். ஏஜேக்கு தெரிஞ்சது கிழிஞ்சது. ஏய் ஏய் ஓடாத ஓடாத. இது பாரு வேணாம், என்ன விட்டு தயவு செஞ்சு விட்டு நில்லு. சக்சஸ் ஆகலனா செருப்பால் அடின்னு நீ தானே சொன்ன. எம்மா நான் தெரியாம சொல்லிட்டேமா, என்ன விட்டு. ஐயோ ஏ ஹாசினி நில்லு. ஏ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அட இருங்க ஜெயமா, இன்னைக்கு நான் அவளை அடிச்சு மூஞ்சி கிச்சலாம் உடைக்கமா விட மாட்டேன். அவளையா? எவள? இவ அவளங்கறா? அவளை இவளை எங்கேயும் காணுமே. வீட்டுக்குள்ள பேய்கி ஏதாவது இருக்கா? நமக்கு தெரியாம ஒரு பேய் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? நில்றி, ஒழுங்கா நில்லு இல்லனா அடிச்சுடுவேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் உன் மனசாட்சி என்ன மதிக்கலனாலும் மனசாட்சியை மதிக்கணும். மதிக்கிறதா உன்னெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரஜினி ஒரு படத்துல என்ன சொன்னாரு? என்னடி சொன்னாரு? மூளையை கேட்டு வேலை செய்யறதை விட மனசாட்சியை கேட்டுதான் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட என்ன போய் செருப்பால் அடிக்கலாமா? அது நல்ல மனசாட்சி. நீ அப்படியா? உன்னை இப்படியே விட்டா என்ன தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை தெருவுக்கு அனுப்புறேன் பாரு. நீ கேட்ட செருப்படிய வாங்கிட்டியா? அப்படியே ஓடிடு. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்துடாத. என்ன பாடப்படுத்திட்டு நீ சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஹிட்லர் இப்போ நல்ல மூட்ல இருக்காரு. இதுதான் லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு கரெக்டான டைம். ஆபீஸ்ல விட்டத வீட்ல புடிச்சிருவோம். எல்லாரும் லவ் சொல்றதுக்கு வெக்கம் தான் படுவாங்க. என் தலையெழுத்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ரொமான்டிக்கான விஷயம்னாலே வெடி சத்தத்தை கேட்ட நாய் மாதிரி ஹிட்லருக்கு காது 2ம் விரைச்சுக்கும். இதுல நான் லவ் சொல்லி அதை ஒத்துக்க வச்சு சபா. இந்த காலத்து பொண்ணுங்க ஃப்ரெண்டு லவ்வரு பெஸ்டின்னு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த பழைய ஈயம் பித்தளை கிட்ட சிக்கினேன்? அப்படி இவர்கிட்ட என்னதான் இருக்கு? தாலி கட்டினதுல இருந்து ஹிட்லரை கழுவி கழுவி ஊத்தி கடைசியில் அவரு காலை கழுவுறதுக்கு அலையிற ஒரே ஆள் நான் அதான் இருப்பேன். ஹிட்லர் எந்த பாயிண்ட்ல என்ன அட்ராக்ட் பண்ணாருன்னே தெரியலையே. காதலுக்கு கண் இல்ல காது இல்ல. அவர்கிட்ட என் லவ் சொல்றதுக்கு காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன், முடியல. ஆனா இந்த சான்ஸை விடவே கூடாது.
ஹலோ. ஹாசினி, தைரியம், பயப்படாத பயப்படாத. என்ன அது 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 வந்து வந்து அம், ப- ம், நான் நான் உங்ககிட்ட என்கிட்ட ஐயோ நாள கண்ணை பார்க்காத காலி ஆயிடுவேன் டக்குன்னு சொல்லிடு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நேத்தும் இந்த மாதிரி தான் ஏதோ சொல்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல, என்னன்னு சொல்லிடு. விஷயம் ரெடியா தான் இருக்கு, ஆனா வாயில தான் வரமாட்டேங்குது. ஓ, சீக்கிரம் வாமிட் பண்ணு. கம் ஆன், டெல் மீ. ஆமிட்டா சொல்ல போறது எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம், கொஞ்சம் நல்லதா பேசுங்களேன். இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா சொல்ல வந்தது மட்டும் சொல்லாத. இல்ல அப்போ சொல்லிடுறேன். அது அது வந்து என்ன சாங் கேட்டுட்டு இருக்கீங்க? நைஸ் சாங்ல. ஐயோ, சாங்கோட சாங்கா சேர்ந்து மேட்ரு ஓபன் பண்ணிடு ஹாசினி. நான் என்ன சொல்ல, உங்க கூட சண்டை போடுறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிற என் மனசு சாஃப்டா பேசுறதுக்கு வரமாட்டேங்குது. நாள் பூரா உங்களை வம்பிழுத்தாலும் சலிக்கிறதே இல்ல. அது ஏன் அப்படி? செக்கு மாடு மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வரேன். அப்படி என்னதான் மந்திரம் போட்டீங்க? நீங்க என்ன மந்திரவாதியா? இல்ல இல்ல, நீங்க சரியான தந்திரவாதி. உங்களை பிடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி ஒதுங்கி நிக்கிறீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது. நான் முழுசா என்ன உங்ககிட்ட இழந்துட்டேன். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. I love you, AJ. அவ சொன்னது ஹிட்லருக்கு பிடிக்கல போல இருக்கே. ருத்ர தாண்டவ ஆடுறதுக்குள்ள சீனை சேஞ்ச் பண்ணிட ஹாசினி. ஐயோ ஹிட்லர், ஐ லவ் யூ சொன்னது உங்ககிட்ட இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட. என்ன சொன்ன? நாளைக்கு என் ஃப்ரெண்டு அவளோட ஆள்கிட்ட லவ் சொல்ல போறாளாம். அதை எப்படி சொல்றதுன்னு ஐடியா கேட்டா, அதான் அவளுக்கு சொல்றதுக்காக ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, நீ என்கிட்ட தான் சொன்ன. ஐயோ ஐயோ. ஹலோ ஹிட்லர், நீங்க சரியான கூமுட்ட. ஏய், பின்ன உங்ககிட்ட போய் எந்த பொண்ணாவது ஐ லவ் யூ சொல்லுவாளா? அவளுக்கு என்ன பைத்தியமா? மொத்த உலகமும் உங்களை பார்த்து சொல்றதுக்கு ரெடியா வச்சிருக்கிற ஒரே வார்த்தை ஐ ஹேட் யூ. இந்த ஹாசினி வந்து ஐ லவ் யூ சொல்லுவான்னு எப்படி ஆசைப்படுறீங்க? என்னோட ரசனை என்ன அவ்வளோ கேவலமா போச்சா? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்ல. நான் முதல்ல உங்களை சந்திச்சப்போ சொன்ன வார்த்தைய மறுபடியும் சொல்றேன். இந்த உலகமே அழிஞ்சு நீங்க ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா கூட உங்களை நான் விரும்ப மாட்டேன். அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை இப்பவே தீய வச்சு கொளுத்திருங்க. அடிப்பாவி, பயத்துல டயலாக் மாறிடுச்சா? வருவல, வாடி என் கப்ப கிழங்க வச்சுக்கிறேன்.
எப்படியோ தப்பிச்சேன்டா சாமி. ச்சே, இப்படி ஆயிடுச்சே. ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை அதான் சொல்ல முடியல. ஐயோ, காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். அசிங்கம் அசிங்கம். என்னடா பொழப்பு இது? முண்டு முண்டு, அந்த ஆள் கண்ணு நேருக்கு நேரா உன்னால பார்க்க முடியல. இந்த லட்சணத்துல எங்க லவ் சொல்ல போற? ஐயோ, இனி சொல்ல நினைச்சாலும் ஹிட்லர் கிட்ட என் லவ் சொல்ல முடியாதே. ஏன்னா உன் மூஞ்சிய எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமான்னு கேவலமா திட்டிட்டு வர வந்துட்டேன். ஐயோ, இனிமே இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி அவர்கிட்ட நான் லவ் சொல்லுவேன்? அப்படி சொன்னா அவர் மூஞ்சிலேயே குத்திடுவாரு. முறைக்காத ஹிட்லர், முறைக்காத. உன்னாலதான் எல்லாமே சொதப்பிடுச்சு. குத்துரு குத்துரு குத்து குத்து. ஹாசினி, ஏ ஹாசினி, நடந்த விஷயம் எதுவும் ஜெயம்மாக்கு தெரியவே கூடாது. மானம் போயிடும். ஆ. என்ன ஏஜே போட்டோ கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது ஒரே தூசியா இருந்துச்சு, தொடச்சிட்டு இருந்தேன். தூசி? தூசி. ஏன் பையன் போட்டோல தூசி எல்லாம் இருக்காதுமா. சரி, இப்ப என்ன? ஆமா, எனக்கு என் புருஷன் கூட 1000 பிரச்சனை இருக்கும். புருஷனோட பிரச்சனை இருந்தா ஓகே, டீக்கே. ஆனா புருஷன் போட்டோ கூட கியா பிரச்சனை? கவுண்டர் க்ளோஸ். அப்போ உனக்கு ஏஜேவ நேருக்கு நேர் நின்னு பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஏதோ குछ ப்ராப்ளம் ஹே. அதனாலதான் அவன் போட்டோ கிட்ட உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க வீர பெண்மணி. என்ன என்ன விஷயம்? ஹிட்லர் என்ன பெரிய பட்டாக்கத்தி பைரவனா? அவர்கிட்ட என்னால பேச முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? பட்டாக்கத்தி பைரவனே தான். அப்படின்னா எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஜே கிட்ட பேச முடியாம தப்பிச்சோண்டா சாமின்னு ஓடி வந்த? அந்த கேவலத்தை பாத்துட்டீங்களா ஜெயம்மா? ஓடியெல்லாம் ஒண்ணு வரல, அப்படியே வேகமா வந்தா அவ்வளவுதான். அது உங்களுக்கு பார்க்கும்போது ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஓடி வந்த மாதிரி தெரியுதா? எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க என்ன பெரிய டைரக்டரா? நடந்ததெல்லாம் படம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஆமாண்டி, நடந்த இந்த கேவலத்துக்கெல்லாம் நான் தான் டைரக்டர். எல்லாத்தையுமே இந்த போன்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், பாக்குறியா? ஓடிடில ரிலீஸ் பண்ண போறேன், பாரேன். பார்த்ததுமே ஹிட்லர் அப்படியே சொக்கி போயிட போறாரு. என்ன இந்த குப்பை? குப்பையா? அச்சோ, ஷாக்க குறை குறை இன்னும் நிறைய இருக்கு. ஐ லவ் யூ ஏஜே. என்ன சொன்ன? நாளைக்கு என் ஃப்ரெண்டு அவளோட ஆள் கிட்ட லவ் சொல்ல போறாளா? அதை எப்படி சொல்றதுன்னு ஐடியா கேட்டா. அவகிட்ட சொல்றதுக்காக தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். மாடியே தப்பிச்சண்டா சாமி. எப்படி நம்ம ஷூட்டிங்கு? ஜெயமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்ததை இப்படி படம் பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு இது கேவலமா இல்ல? ஏய், நீங்க படம் காட்டும் போது நான் அந்த படத்தை ஷூட் பண்றது ஒண்ணும் தப்பே இல்ல. அப்போ நீ செக்யூரிட்டி கிட்ட போய் லவ் சொன்னத சொல்லட்டுமா? அது எப்படி ஜெயமா உங்களுக்கு தெரியும்? ஐயோ சில்லி கேர்ள், எல்லாம் எமக்கு தெரியும். இந்த வர
நில்லு நில்லு நில்லு. அபவுட் டர்ன். திரும்ப திரும்ப. என்னம்மா கியா ஹுவா? என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? எப்படியாவது ஹிட்லர் கிட்ட லவ் சொல்லணும்னு சபதம் போட்டேன். சபதமா? யார்கிட்ட? என்கிட்டயே. உன்கிட்ட நீயே சபதம் போட்ட. சுத்தம். இத சொல்லி வேற காட்டுற. நானும் லவ் சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் தில்லா கிளம்பி போனாலும் ஹிட்லரை பார்த்த உடனே காத்து போன சைக்கிள் டயர் மாதிரி புஷ்ன்னு ஆயிடுற. பின்ன ஆகாம என் ஏஜேன்னா சும்மாவா? உன் வாயெல்லாம் பாவம் இந்த ஜெயாமா கிட்ட தான் எடுக்கும். என் பையன் கிட்ட எல்லாம் நடக்காதடியோ. என்ன பெரிய பையன் உங்க பையன்? புள்ளையா அது பாருங்கள். மூஞ்சில ஒரு கனிவு, ஒரு பாசம், ஒரு ரொமான்ஸ், ஏதாவது ஒன்னாவது உண்டா? உனக்கு லவ் சொல்றதுக்கு வக்கு இல்ல, இதுல ஏன் பையனை குறை சொல்றியா? யாருக்கு வக்கில்ல? என்ன பேசுறீங்க? உனக்குதான். இத பாரு, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ஆன்லைன்ல லவ் சொல்லிட்டு ஆஃப்லைன்ல கிஸ் அடிச்சு லைஃப் லைன்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா தம்மா துண்டு மேட்ரு, இதுக்கே நீ பேஜாராவற. வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டமா. வெஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ ஏஜே கிட்ட என்னமோ ஒரு டயலாக் சொல்லி இருக்கியே, கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பாரு. என்ன டயலாக் ஞாபகம் இருக்கா? இந்த உலகமே அழிஞ்சு ஒரு ஆம்பளை கூட இல்லைன்னாலும் ஏஜே ஒன்ன நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப சொல்றேன்டி, சேம் டயலாக். இந்த உலகமே அழிஞ்சு ஒரு பொம்பளை இல்லைன்னா கூட ஏன் பிள்ளை ஏஜே உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டான். என்கிட்ட எல்லாம் சவால் விடாதீங்க ஜெயமா. ஆமா, சவால் விட்டா மட்டும் ஜெயிச்சிருவியா? ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நீ டம்மி பீஸ். என்னால முடியாதா? இப்ப சொல்ற, ஏஜேவியே என்கிட்ட வந்து லவ் சொல்ல வைக்கிற. லைஃப் லாங் குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி வர வைக்கிற. பாக்கலாமா? சும்மா உதார் விடாத. ஏஜே முன்னால நின்னாலே உனக்கு உதறுது, இதுல வேற குச்சி போட்ட பூனை மாதிரி சுத்த விடுறாங்களா? சுத்த வாழ்க்கை பூரா ஏன் பையன் ஓம் பின்னால சுத்துவானாமா? வாழ்க்கை ஃபுல்லா வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஏக் தின் ஏஜே ஆபீஸ் போகாம இங்கேயே இந்த வீட்லயே உன் கூடவே இருக்கவை பார்க்கலாம். இருக்க வச்சிட்டா? சும்மா வாயில சொல்லாதீங்க பேபி, செயல்ல காட்டுங்க. காட்டுறேன். என்ன பெட்டா? பெட். ஒருவேளை அஃப்கோர்ஸ் தோத்துடுவ. நீ தோத்துட்டா நீங்களே சொல்லுங்க. இனிமே என்கிட்ட வாயாடிக்கிட்டு இந்த டிங்கு டிங்குனெல்லாம் குதிக்க கூடாது. மருமகளா லட்சணமா அடங்கி ஒடுங்கி நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரி, ஆனா நீங்க தோத்துட்டா? நான் தோக்க மாட்டேன். இருந்தாலும் மோ சந்தோஷத்துக்காக நான் தோத்துட்டா, ஒரு நாள் முதல்வர் தெரியுமில்ல, அதே மாதிரி ஒரு நாள் நான் உனக்கு அடிமையா இருக்கேன். அப்படியா? யாரங்கே? நான் தான் ஜெயம்மா. உங்கள் பாடி லாங்குவேஜில் பணிவில்லையே. நான் தாங்கோ ஜெயம்மா. என்ன வேண்டும்? சூடா ஒரு கப் காஃபி வேண்டும். ஒரு நிமிடம். ஏன்? உங்கள் கெட்டப்பை பார்த்தால் பணிவிடை செய்ய வந்தவள் போல் தெரியவில்லையே. அடிமைக்கு எதற்கு ஆபரணங்கள்? அடி பாவி, அடிமைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளே. இப்ப பொங்கல். என்ன அதிகாரம், என்ன அதிகாரம், இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது.